காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய நேட்டிவ்க்கு போகிறதுக்கு நான் கிளம்பி வந்துட்டேன். முதல்ல மார்னிங் எழுந்து மாட்டுப் பொங்கல் இல்லையா, அதனால் மாமி கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே கோலம் காம்படிஷனு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்க கூட கலர் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கிளம்பியாச்சா, கிளம்பிட்ட உடனே என்ன பண்ணேன் பாருங்கள், ஆப்போசிட் வீட்லேயும் போட்டிருந்தாங்க. எல்லா வீட்லேயும் பெருசு பெருசாக பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க. இந்த ஸ்டேஜில் தான் கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்களாம். ஸோ தட் நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. நெக்ஸ்ட் இயர் நான் இங்கேருந்து விலாக் போடுவேன். ஃபுல்லாக லைட்டு, அதுக்கப்புறம் அந்த கொடி எல்லாமே கட்டி வச்சுருந்தாங்க. ஒரு வீட்லேயும் ஒரு விதமாக அவ்வளோ க்ரியேட்டிவாக கோலம் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே கண்ணை கவர்ற அளவுக்கு இருந்துச்சு. கலர் கலராக ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு ஊர் ஃபுல்லாக. நல்லா பார்த்துட்டு அப்படியே நேட்டிவ் போகிறதுக்கு ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். எங்கள் சிஸ்டர் ரொம்ப நாளாக நாங்கள் கால்லேயே தான் பேசிகிட்ருந்தோம். ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போனேன். அதனால் சரி ரொம்ப எக்ஸைட்டடாக போயிட்டுருந்தேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஜாலியாக. அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்பி வந்துட்டுருந்தோம். வர வழியெல்லாம் வீடெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சின்ன சின்னதாக யூனிக்காக இருக்கும் எங்கள் ஊரில். அப்பா வளர்ந்த ஊரில். ஸோ நான் ஃபஸ்ட்டு விலாக் போட்டுட்டேன், பொங்கல் விலாகு. அதுக்கடுத்து தான் இந்த விலாக் போட்டேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால இப்போ தான் எடிட் பண்ணி போட முடியுது. நெக்ஸ்ட்டு விலாக் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஊருக்கு போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, போயிட்டுருக்கும் போதே எல்லா கோவிலுக்கும் எல்லாம் போயிட்டு, இந்த ஒரு கடையில் தாங்க இந்த ஊரே சர்வே பண்ணுது, வாங்கி யூஸ் பண்ணுறாங்க எல்லா பொருளும். அதுக்கப்புறமா நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, இது எங்கள் அண்ணன் பொண்ணு போட்டிருந்தா, மருமக. அப்புறமா எங்கள் அண்ணன் வீடு இது தான். இது பிரமணன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எனக்கெல்லாம் இது தெரியவே தெரியாது. இந்த பானையை கீழே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது நிற்கிறதுக்கு தான். பானை உருண்டு ஓடிடும் அப்படின்றதுக்காண்டி. பொங்கல் நேற்று பொங்கல் வச்சது இது. இன்றைக்கி மாட்டுப் பொங்கல் இல்லையா, அந்த ஊரில் ஸ்பெஷலே மாட்டுப் பொங்கலுக்கு இந்த மாதிரி சாப்பாடு சாதத்தில் செஞ்சுட்டு விளக்கு போடுறதுக்கு மாவிளக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாம், அண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப இயர் கழித்து போகிறேன். லாஸ்ட்டாக இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரே ஒரு திங்க் தான். என்ன ஒரு விஷயம்னா, எங்கள் பெரியப்பா இதுவும் ஆகிட்டார், தவறிட்டார். எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் பெரியம்மா இருந்தது எனக்கு தெரியாது. எங்கள் பெரியப்பா கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இவர் தான் எங்கள் பெரியப்பா, நந்தகுமார் முதலியார்னு இருக்கு பார்த்தீங்களா, இவர் தான் எங்கள் பெரியப்பா. இது எங்கள் பெரியம்மா. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட். எங்கள் பெரியப்பா வா வா வான்னு சொல்லுவார். இப்போ சொல்கிறதுக்கு இருந்தாலும் எனக்கு எங்கள் பெரியப்பா அளவுக்கு பிடிக்காது இந்த ஊரில். ரொம்ப மோஸ்ட்லி எங்கள் பெரியப்பா எங்களெல்லாம் ரொம்ப எங்கள் தம்பி வரான் அப்படி சொல்லிகிட்டு இருப்பார். ரொம்ப பிடிக்கும். கால் பண்ணி அப்படி பேசிகிட்டு இருப்பார். அவர் இல்லைன்றது கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. எங்களுக்கு முனீஸ்வரர் தான் குலதெய்வம். அதனால் முனீஸ்வரர் பின்னாடி வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே பக்கத்தில் எங்கள் சிஸ்டர் வீடு இருக்குது. அங்கே போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்களா, ஒரு வீட்லேயும் மாட்டு கோலம், அழகழகாக கலர் கோலம். என் தங்கச்சி கூட கோலம் போட்டிருந்தா. நான் பார்த்துக்கிட்டே அப்படியே ரசிச்சுட்டே போயிட்டுருந்தேன். இந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கோலம் எங்கள் தொத்தா வீடு. தினேஷ் தம்பி இருக்கான், அவனுடைய வீடு இது. அவங்க அம்மா போட்டிருக்காங்க அழகாக. அவங்க கலர் போடல. அதுக்கப்புறம் பிரியாவும் சத்யாவும் சேர்ந்து இந்த கோலத்தை கலர் பண்ணி அழகாக போட்டிருந்தாங்க. பார்த்துட்டு ஆக்சுவலாக இவங்க ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்கங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 to 9 இயர்ஸ் கழித்து இந்த வீட்டுக்கு போகிறேன், எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு. இதுதான் என்னோட சின்ன தங்கச்சி. இவ பேரும் சத்யபிரியா. பெரியவ பேர் சண்முகப்பிரியா. என் பேர் ஹேமபிரியா. இது வரைக்கும் நான் எந்த விலாக்லேயும் சொன்னதில்லை என்னோட முழுசு பேர். அது பாருங்க, எங்கள் பெரியப்பா பெயிண்ட் பண்ணுற ப்ரெஷ் இல்லையா பெரியப்பான்னு கேட்டால், இது தட்டி விட்டுருமா, நம்மள கான்சென்ட்ரேட் பண்ண விடாது அடிக்க, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். க்ரீன் கலர் பெயிண்ட் அடிக்கிறாரு, அது பாருங்கள் எப்படி ஜிம்புதுன்ட்டு. அதனால தான் அவர் சொல்லிகிட்டே செஞ்சுட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நான் கிராமத்தில் பார்த்தது கிடையாது. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அது பாருங்கள், மண் கரையில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, வீடு மாதிரி. நடு விளக்கு வச்சுட்டு பிள்ளையார் சங்கு வச்சுருக்காங்க. சங்கு வச்சு வழிபடுறாங்க. மஞ்சக்கிழங்கு, பூசணிக்காய், அப்புறம் அருவா வச்சு வழிபடுறாங்க. உலக்கை, அதுக்கப்புறமா மாட்டுக்கு அந்த இது கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த எடை போடுற இதுவா என்னன்ட்டு எனக்கே தெரியல. நானே இப்போ தான் கவனித்தேன். அதுக்கப்புறமா செடியெல்லாம் கொஞ்சம் கார்டன் மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு டிசம்பர் பூ இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிசம்பர் பூ. என்னடா இது, சென்னையில் இருந்துட்டு டிசம்பர்
பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், "இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அடுப்பெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி பக்கம் வந்தா, இவங்க 2 பேர தான் செலிப்ரேட் பண்ண போறோம். இன்னைக்கு மாட்டுப் பொங்கல் இல்லையா, அதனால வந்து இவங்க 2 பேரும் பார்க்கறதுக்காக அப்படியே போயிட்டுருந்தோம் தங்கச்சி கூட. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனச்சேன். பட் ஆனா என்னால முடியல. இன்னொரு வாட்டி நான் போயிட்டு, அங்க இருந்த ஒரு திருவிழா அதெல்லாம் விளாக் எடுக்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் சும்மா சும்மா கிளிப் தான் போட்டிருக்கேன். பெரியம்மா வந்து ஒரு 3:00 போலயே சாமி கும்பிட்டுட்டாங்க. நான் வந்ததுனால. இல்லைன்னா ஈவினிங் 6 ஆகுமாம். இந்த ஊர்ல சாமி கும்பிட்றது மாட்டுப் பொங்கலுக்கு. இங்க என்ன ஸ்பெஷல்னா, ஓட்ட வடை, அதிரசம், அப்புறம் கேசரி, வடை, பாயாசம் எல்லாமே வடை, பாயாசம்லாம் நான் வந்திருக்கேன்னு செஞ்சாங்க. அப்புறம் நானும் சாமி கும்பிட்டேன். எல்லாரும் கும்பிட்டதெல்லாம் கவர் பண்ணிட்டு இருந்தேன்னா, நீங்க வந்து ரொம்ப போர் அடிச்சுருவீங்க. அதனால தான் நான் பார்த்துட்டு, அப்படியே எங்க அண்ணன் வீடு சொன்னேன்ல, அண்ணன் பாப்பா வீட்டுக்கு வந்தாச்சு, பெரியப்பா வீட்டுக்கு. அங்க வந்துட்டு எங்களுக்கு பங்காளிங்க நெறைய. ஸோ பங்காளின்னா தெரியும்ல உங்களுக்கு. அந்த மாரி நெறைய. இங்க வந்து மாட்டுப் பொங்கல் வந்து இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். மாடு ஓட்டுறாரு பார்த்தீங்களா, அவரெல்லாம் சின்ன வயசுல எனக்கு காது குத்தும்போது முடிய இது பண்ணவரு. அவருக்கு மேல தான் முனீஸ்வரர் சாமி வரும். இது என் தங்கச்சி உட்காந்துட்டு போயிட்டு இருக்கா பாருங்க. ப்ரவுன் கலர் சுடிதார் அதான் என் தங்கச்சி. இந்த ஊர்ல நெறைய சிறப்பு இருக்கு. நெறைய கோவில் இருக்கு. ஆல்ரெடி நீங்க கோவிலோட விளாகெல்லாம் பார்த்துட்டீங்க. இந்த கோவில்லயும் நானு விளாக் பெருசா எடுக்கல. அன்னைக்கு வந்து பிரதோஷம் இல்லையா, அதனால வந்து பிரதோஷம் அபிஷேகம் பண்ணிட்டுருந்தாங்க. சும்மா லைட் லைட் கிளிப்ப எடுத்துட்டு, அப்படியே நானு வந்துட்டுருந்தேன். வர வழியில பார்த்தா இவ்ளோ மயில் இருந்துச்சு. மயில் நான் பார்த்துருக்கேன். நம்ம வீட்லயே பார்த்துருக்கோம். வீடியோஸ்லயும் நீங்க பார்த்துருக்கீங்க நான் போட்டத. எனக்கு முருகர் கூடயே இருக்க மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைபு. என்னோட கிராமத்த நல்லபடியா சுத்தி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாருமே கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாரி நீங்களும் இருக்கா உங்க நேட்டிவ்? இந்த மாரி நேட்டிவ் உங்களுக்கு இருக்கான்னு கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அம்மா, நானு, அப்புறம் பாட்டி, அப்பா எல்லாரும் போயிருந்தோம். பாய்.